வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில அடுத்து நம்ம பாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 7th புக்ல அண்டம் மற்றும் விண்வெளி, ஸோ இந்த லெசன் பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வானியல் அலகு அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ சன் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம பூமி வந்து 3வது கோள் இல்லைங்களா? இந்த எர்த்தோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சன்னோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத சொல்றதுக்கு பேர் தான் வானியல் அலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்வளோன்னு பாருங்க. ஒரு வானியல் ஆண்டு என்பது 1.496 × 10⁸ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட SI யூனிட் நம்ம லென்த் வந்து எப்பவுமே எதுல தான் மெஷர் பண்ணணும்னு பார்த்துருந்தோம், மீட்டர்ல பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ கிலோமீட்டர்ல 10⁸ வரும். இதுவே நம்ம மீட்டர்ல போடணும்னா 1.496 × 10⁻11 மீட்டர் அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்தது பாருங்க, ஒளியாண்டு. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் லைட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ இது வந்து ஒரு செகண்ட்ல லைட் வந்து கிராஸ் பண்ற ஸ்பீடு. இதுவே ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு ஒளி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம கணக்கெடுத்தோம்னா அதுதான் ஒளி ஆண்டு. ஸோ எவ்வளோன்னு பாருங்க, 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் மீட்டர்ல வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா மீட்டர் தான் நம்மளுடைய SI அலகு. ஸோ மீட்டர்ல பார்க்கும் பொழுது 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, விண்ணியல் ஆரம், பார்செக் அப்படின்னு சொல்லுவோம். பார்செக்னா அப்படின்னா என்னன்னா, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு. ஸோ இதான் வந்து ஒரு பார்செக் அப்படின்னு சொல்லுவோம், PC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.26 ஒளி ஆண்டு. ஸோ லைட் இயர்ங்கிறதே ரொம்ப பெருசு. ஸோ அந்த லைட் இயர்லயும் 3.26 லைட் இயர் அளவுக்கு இருக்கக்கூடியது தான் ஒரு பார்செக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிரைவ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு மீட்டர்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா மீட்டர் தான் நம்மளுடைய SI யூனிட். ஸோ மீட்டர்ல பார்க்கும்போது 3.08 × 10⁻16 மீட்டர். ஸோ இந்த மீட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஹையர் கிளாஸ் போகும்போது பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இது கம்பேர் பண்ணி சொல்லிடலான்றக்காக இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க, ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்ட தொலைநோக்கிகள் தற்பொழுது பிக் பேங் நடந்ததற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடித்து வருகின்றன. ஸோ இப்போ இருக்கக்கூடிய விண்மீன் திரள்கள் மாதிரியே பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடியும் விண்மீன் திரள்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு வர்றதுதான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்ட தொலைநோக்கிகள். ஸோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. ஸோ இப்போ ரீசெண்டா இருக்கிறத விடவே அந்த பிக் பேங்குக்கு 1 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நெருக்கமா இருந்ததுன்னா மோதிக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் மோதல்கள் ரொம்ப இயல்பா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2 தீப்பிழம்புகள் ஒன்றை ஒன்று நோக்கி நகரும் பொழுது அவை பெரிய விண்மீன் திரள்களாக இணைக்கப்பட்டன. ரெண்டு ஒன்னா சேர்ந்து merge ஆகி நல்ல பெரிய விண்மீன் திரளா வந்து மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பால்வெளி மண்டலமும் இப்படித்தான் உருவாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள். ஸோ இந்தியன் நேம் என்ன, இங்கிலீஷ் நேம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. மேஷம் அப்படின்னா ஏரிஸ், இதுவே ரிஷபம்னா டாரஸ், மிதுனம்னா ஜெமினி, கடகம் கேன்சர், சிம்மம்னா லியோ, கன்னினா விர்கோ, துலாம்னா லிப்ரா, விருட்சிகம் அப்படின்னா ஸ்கார்பியோ, தனுஷு அப்படின்னா சாஜிஸ்டோரியஸ், மகரம் அப்படின்னா கேப்ரிகோன், கும்பம்னா அக்வேரிஸ், மீனம்னா பிசஸ். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சுழல் விண்மீன் திரள்கள் அப்படின்னா தட்டையான சுழலும் வட்டு நட்சத்திரங்களை கொண்டுள்ளது. ஸோ பாக்குறதுக்கு வந்து சங்கு சக்கரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
தட்டையா இருக்கும், பிளஸ் வந்து அந்த அதுல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் சுழன்றுகிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நீள்வட்ட விண்மீன் திரள்கள் அமைப்பு இல்லாத முப்பரிமாண வடிவம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு வந்து இல்ல, முப்பரிமாண வடிவத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள், அதாவது ஒரு ரெகுலர் ஷேப்பே இல்லாம, ஒரு ஒழுங்கான வடிவமே இல்லாம எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு ஷேப்ல கண்ணாபின்னான்னு இருந்துச்சுன்னா அதான் ஒழுங்கற்ற வடிவம்னு சொல்லுவோம். சோ ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள். அடுத்தது பாருங்க, சூரிய மைய கோட்பாடு அப்படின்னா சூரியன் வந்து மையத்துல இருக்கும், மற்ற கோள்கள் எல்லாம் அதை வந்து சுத்தி வரும். இதத்தான் சூரிய மைய கோட்பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதுவே புவி மைய கோட்பாடு அப்படின்னா புவி சென்டர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் சூரிய மைய கோட்பாடு, புவி மைய கோட்பாடு. சூரிய மையம்னா சூரியன் மையத்துல இருக்கும், புவி மையம்னா புவி நடுவுல இருக்கும். அண்டம் உருவாதல், பிக் பேங் கோட்பாடு. சோ இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளி மற்றும் நேரம் ஒன்றாக வெளிப்பட்டன. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்துக்கோங்க. சோ நம்மளோட இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது விண்மீன் திரளால் ஆனது. சோ நட்சத்திரங்களின் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. கோள்கள் அப்படின்னா நட்சத்திரங்களை சுற்றி சுழலும் பொருட்கள். அந்த கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்களை தான் நம்ம செயற்கை கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, விண்மீன்கள்னா ஒளிரும் விண்பொருட்கள் ஒளியை உமிழ்கின்றன. சோ விண்மீன்கள் ஏன் ஒளிருதுன்னா அவங்க வந்து ஒளியை உமிழ்றாங்க. உமிழ்தல் அப்படின்னா வெளியிடுதல். பால்வெளி திரள்கள், நமது சூரிய குடும்பம் உள்ள விண்வெளி திரள். சோ நம்மளோட சோலார் சிஸ்டம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்வெளி திரள்ல தான் இருக்கு. ஸோ இதோட நம்மளோட பார்ட் 1 வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ட் 2 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.